தினம் ஒரு தகவல். தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், தொடக்க நாட்களை பத்தி பார்ப்போம். மே 8ஆம் தேதி 2021 விடியல் பயணம் திட்டம். ஆகஸ்ட் 5, 2021 மக்கள் தேடி மருத்துவம். 19 அக்டோபர் 2021 இல்லம் தேடி கல்வி. 1 மார்ச் 2022 நான் முதல்வன். 5 செப்டம்பர் 2022 புதுமை பெண். 15 செப்டம்பர் 2022 காலை உணவு திட்டம். 27 ஜூன் 2023 அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். 15 செப்டம்பர் 2023 கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம். 9 ஆகஸ்ட் 2024 நான் முதல்வன் திட்டம். 15 ஜூலை 2025 உங்களுடன் ஸ்டாலின். 2 ஆகஸ்ட் 2025 நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ண சமூக நலத்திட்டங்களை டேட்டோட பார்ப்போம். பிங்க் ஆட்டோ திட்டம் மார்ச் 8. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2. முதலமைச்சர் காக்கும் கரங்கள் திட்டம் ஆகஸ்ட் 8. முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் ஆகஸ்ட் 12. அன்பு கரங்கள் திட்டம் செப்டம்பர் 15. துப்புரவு பணியாளர்களுக்கான முதலமைச்சரின் உணவு திட்டம் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கான பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் நவம்பர் 15, 2025. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது குடும்ப பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை அளிப்பது ஆகும். இது இந்த திட்டம் 15 செப்டம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. நிதி ஒதுக்கீடு இதுவரைக்கும் 27,500 கோடிக்கும் அதிகமாக பண்ணியிருக்காங்க. பயனாளர்கள் 1.14 கோடி பெண்கள் ஆவர். இதற்கான வயது தகுதி 21 வயதுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இதனால் என்ன ஏற்பட்டிருக்குன்னா, பெண்களின் தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் பொருளாதார உயர்வு ஏற்பட்டுள்ளது. விடியல் பயணம் திட்டம். இந்த திட்டத்தை 8ஆம் தேதி மே மாதம் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் கட்டணமில்லா பேருந்து பயணம் பெண்கள், திருநங்கைகள், பெண் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அளிக்கப்படும். பயண தூரம் 14 கிலோமீட்டர் வரை இலவசமாக பயணம் செய்யலாம். இதுவரை பயணங்கள் 730 கோடி டைம்ஸ் பயணம் பண்ணியிருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 68.8 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. சராசரி இதன் மூலமாக ரூ. 888 சேமிப்பு மாதம் நடைபெறுகிறது. இதனால் பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார பங்கேற்பை உயர்த்தியும் உள்ளது இந்த திட்டம். புதுமை பெண் திட்டம். இது மாணவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இது 5ஆம் தேதி செப்டம்பர் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்மெண்ட் உதவி பெறும் ஸ்கூலில் 6ஆவது 12ஆவது படித்த மாணவிகளுக்கு எலிஜிபிள் இந்த ஸ்கீம். இவங்களுக்கு ரூ. 1000 மாதம் வங்கி கணக்கில் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இத்திட்டத்தில் பெனிஃபிட் ஆகிறாங்க. இதன் மூலம் பெண்களுக்கு கல்வி நம்ம அளிக்கிறதுனால அதிகாரமும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் ப்ரமோட் ஆகிருக்கு. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இத்திட்டம் 2 ஆகஸ்ட் 2025 ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 800 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 17,34,908 பேர் பயனடைந்துள்ளனர். 37,445 பேருக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் இத்திட்டத்தின் மூலம் அளிக்கப்பட்டுள்ளன. 46,657 மாற்றுத்திறனாளிகளுக்கும் சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் 17 சிறப்பு மருத்துவ சேவைகள் அளிக்கப்படுகின்றன. அவை என்னென்னு பார்க்கலாமா? பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம், இருதவியல், எலும்பியல், நரம்பியல், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், பிசியோதெரபி, பல் மருத்துவம், மனநலம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல், பொது அறுவை சிகிச்சை, சித்த மருத்துவம் மற்றும் இந்திய மருத்துவ முறைகள் ஆகும். தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஸ்டேட் ஜிடிபி அண்ட் இண்டிவிஜுவல் இன்கம், தனிநபர் வருமானம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இந்திய மாநிலங்கள் பற்றிய புள்ளி விவரங்களை கையேடு பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டேட் ஜிடிபி எவ்வளோன்னா 50%, 50% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2023, 24, 25 வரை மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 50% உயர்வு. 2021, 22 எவ்வளோ இருந்துச்சுன்னா 70, 72, 49, 579 ஆகும். அதே 24, 25 31, 18, 59, 30 அவ்வளோ ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.